ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம கோஸ் பீன்ஸ் போட்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கோஸ், பீன்ஸ், தேங்காய் போட்டு பொரிக்க போகிறதுனால தேங்காய், தாளிப்புக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுட்டு கோஸ் போட்டுக்கலாம். இதை ஒரு 10 minutes நல்லா நம்ம வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம். கோஸ் பீன்ஸை இதில் வச்சு வேக வைக்கலாம். இது ஒரு 10 minutes நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பீன்ஸும் கோஸும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேன் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பீன்ஸையும் கோஸையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கோஸையும் பீன்ஸையும் நம்ம முதல்ல வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால இது ரொம்ப வேக வேண்டாம். இப்போ துருவின தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். கோஸ் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கோஸ் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மறக்காம ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.